பிரதர், குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் சிஸ்டர். வெரி குட். சங்கீதம். ஆமாம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். முரளி வாசிக்கலாம். பாடமாக இருக்கீங்களா கேட்போம். அதுக்கான தேதி 2/5/2025 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து தனக்குத்தான் பேசிக்கொள்ளுங்கள். நான் அழிவற்ற ஆத்மா, பாபா சொல்வதை கேட்கிறேன், இந்த பயிற்சியை செய்யுங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு அருமையா கொடுத்துருக்காங்க அப்பா. செல்ஃப் டாக்கிங் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, உங்களுக்கு நீங்களே உரையாடல் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஆத்மா, பாபா சொல்றத கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த பயிற்சியை அதிகமா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் அழிவற்ற ஆத்மா, எனக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற பயிற்சி செய்யணும். ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க, எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில் கவனக்குறைவாக உள்ளனரோ அவர்களின் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தை வெளிவரும்? அதாவது கவனக்குறைவா யார் இருக்காங்களோ அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டிருக்காங்க. பதில், அவர்கள் சொல்கின்றனர், நான் சிவபாபாவின் குழந்தையத்தான் இருக்கிறேன், நினைவுல தான் இருக்கிறேன் என்று. ஆனால் பாபா சொல்கிறார், அதெல்லாம் பொய், கவனக்குறைவு. இதிலோ புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர வேண்டும். ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். ஆத்மாதான் உரையாடுகின்றது. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிறீர்கள். ஆத்மா அபிமானி குழந்தைகள் தான் நினைவினுடைய சாட் வைப்பார்கள். வெறுமனே ஞானத்தை மட்டும் வாய்மொழியாக சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டார்கள். வெறும் ஞானத்தை வாய்மொழியா சொல்லி இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை சொல்றாங்க. அதான் சிவபாபா நான் சிவபாபாவின் நினைவுல தான் இருக்கேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் பொய் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா இதுல முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது, புருஷார்த்தம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரி அப்படின்னா, நான் அதிகாலையில் எந்திரிச்சு ஆத்மா உணர்வுல அமர்ந்திருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஆன்மீக உரையாடலும் தந்தையோடு செய்யணும், அப்பனா தான் உங்களுக்கு அந்த ஆத்மா அபிமானி அந்த நிலை வரும் அப்படின்றத சொல்றாரு. வெறுமனையா வாய் மூலமா சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அதை புருஷார்த்தத்துல கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாடல், முகத்தை பார்த்துக்கொள் பிராணி. பிராணின்னு வந்திருக்கு. முகத்தை பார்த்துக்கொள் பிராணி. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிராமணன் என சொல்லப்படுவது ஆத்மா. இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையவை. இதனுடைய சாரம் புரிய வைக்கப்படுகின்றது. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது தன்னை ஆத்மா என உணருங்கள். தேகத்தின் உணர்வை விட்டு விட வேண்டும். நாம் ஆத்மா மிகச்சிறிய புள்ளி வடிவம். நான் தான் இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பின் பாகத்தில் நடிக்கிறேன். இந்த ஆத்மாவின் ஞானம் யாருக்கும் கிடையாது. அந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் பிராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஆத்மாவை குறிக்கக்கூடிய விஷயம்தான். ஆத்மா தான் இந்த உடல்ல, இந்த சரீரத்துல ஒரு ஒளி புள்ளியா இருக்குது. அதுதான் இந்த பாகத்தை நடிக்குது. இந்த டிராமால இந்த சரீரத்தின் மூலமா இந்த பாகத்தை நடிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்றாங்க, இதை பாபா புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என உணருங்கள். நான் சிறிய ஆத்மா. ஆத்மாதான் முழு பாகத்தையும் சரீரத்தின் மூலம் நடிக்கின்றது. எனவே தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும். இதுதான் முயற்சி. நம் ஆத்மா இந்த நாடகம் முழுவதின் நடிகர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் பரம்பிதா பரமாத்மா புத்தியில் உள்ளது. அவரும் இவ்வளவு சிறிய புள்ளியாகவே உள்ளார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது! ஞானத்தின் கடலாக, சுகத்தின் கடலாக உள்ளார். ஆனால் சிறிய புள்ளி. நம்ம ஆத்மாவும் சிறிய புள்ளி. ஆத்மாவை திவ்ய திருஷ்டினால் அன்றி பார்க்க இயலாது. இந்த புது புது விஷயங்களை இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். திவ்ய திருஷ்டி இல்லாம ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா ஒளி புள்ளியா இருக்குது. அந்த புள்ளியை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்தூல கண்களால பார்க்க முடியாது. திவ்ய திருஷ்டி, அந்த திவ்ய புத்தியின் மூலமா தான் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, உலகிற்கு என்ன தெரியும்? உலகத்திற்கு என்ன தெரியும்? உங்களிலும் கொஞ்சம் பேர் தான் யதார்த்த ரீதியில் புரிந்து கொண்டுள்ளனர்.
மேலும் புத்தியில் உள்ளது நாம் ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கிறோம் என்று நம்முடைய தந்தை இந்த டிராமாவில் முக்கிய நடிகர், உயர்ந்தவரிலும் உயர்ந்த நடிகர் தந்தை. அதன் பிறகு இன்னின்னார் வருகின்றனர். நீங்கள் அறிவீர்கள், தந்தை ஞான கடலாக இருக்கிறார். ஆனால் சரீரம் இல்லாமலோ ஞானம் சொல்ல முடியாது. சரீரத்தின் மூலம்தான் பேச முடியும். அசரீரியாவதால் உறுப்புகள் தனியாக ஆகிவிடுகின்றன. பக்தி மார்க்கத்திலோ தேகதாரிகளை பற்றியே நினைக்கின்றனர். பரம்பிதா பரமாத்மாவின் பெயர் வடிவம் தேசம் காலம் பற்றியே அறிந்து கொள்ளவில்லை. பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்லிவிடுகின்றனர். பாபா புரிய வைக்கிறார், டிராமாவின் அனுசாரம் நம்பர் 1 சதோ பிரதானமாக இருந்த நீங்கள் தான் மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்கு நீங்கள் மீண்டும் இந்த மனநிலையை உறுதியானதாக ஆக்க வேண்டும். நாம் ஆத்மா, ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் உரையாடுகிறது. அதற்குள் ஞானம் உள்ளது. இந்த ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. அதாவது ஆத்மாவாகிய நமக்குள் 84 பிறவிகளின் பாட்டு அழியாததாக பதிவாகி உள்ளது. இவை மிகவும் புது புது பாயிண்ட்களாகும். தந்தை தான் பிரைம் ஆக்டரா இருக்காரு, அதாவது முக்கிய நடிகரா இருக்காரு. அவர் தான் உங்களை இந்த தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதானமா ஆக்குறாரு. முதல்ல நீங்க தான் சத்துவ பிரதானமா இருந்தீங்க, இப்ப நீங்க தான் தமோ பிரதானமா இருக்கீங்க. தந்தை மீண்டும் உங்களை சத்துவ பிரதானமா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாது சன்னியாசிகள் யாருக்குமே அவருடைய காலம் என்ன, தேசம் என்ன, அவருடைய பேருருவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அதனாலதான் அவங்க பேருருவத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த டிராமாவின் விஷயத்தையும் தந்தை சொல்றாரு. ஆத்மா சரீரம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு, 84 பிறவிகளின் சரீரம் எடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஆத்மா தான் 84 பிறவிகள் எடுத்து இந்த மாதிரி சுத்தி வருது இந்த டிராமால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தனிமையில தனக்குத்தானே இது போல் உரையாடல் செய்ய வேண்டும். நான் ஆத்மா, பாபா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தாரணை ஆத்மாவாகிய எனக்குள் ஆகின்றது. ஆத்மாவாகிய எனக்குள் தான் பாற்று அடங்கியுள்ளது. நான் ஆத்மா, அவினாஷி. இது உள்ளுக்குள் மனப்பாடமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தேக அபிமானி குழந்தைகளுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கூட இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் தங்களிடம் வைத்துக் கொண்டுள்ளனர். அகங்காரம் எவ்வளவு உள்ளது. இதுவே தமோ பிரதான உலகம். உயர்ந்தவரிலும் உயர்ந்த ஆத்மாவோ யாருமே கிடையாது. நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்போது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவ்விஷயத்தை உள்ளுக்குள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஞானம் சொல்பவர்களோ அநேகம் பேர் உள்ளனர். ஆனால் பாபாவின் நினைவு கிடையாது. அந்த புத்தகம்லாம் பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளவு அகங்காரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. ஏன்னா நாங்க பெரிய ஞானவான், நாங்க பெரிய புத்திவான் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. தந்தை இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் பெரிய பெரிய புத்தகமா இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தந்தை கொடுக்கக்கூடிய ஞானம் இது ஒன்னே போதும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சத்துவ பிரதானம் ஆகிறதுக்கான முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நீங்களே உரையாடலும் செய்து கொள்ள வேண்டும். நான் அழிவற்ற ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவினாசி, நான் அழிவற்றவன் அப்படிங்கிற நினைவுல இருக்கணும். உங்களுக்கு நீங்களே உரையாடல் செய்துக்கணும். இப்ப பரமாத்மா தந்தை சொல்றத நான் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க, உள்ளுக்குள் அந்த உள்முக நோக்கு இருக்க வேண்டும். நாம் பாபாவின் நினைவினால் பதித்ததிலிருந்து பாவனமாக வேண்டும். வெறும் பண்டிதராக ஆகக்கூடாது. இதில் ஒரு பண்டிதரின் உதாரணமும் உள்ளது. தாய்மார்களுக்கு சொல்கிறார், ராம் ராம் என சொல்லிக்கொண்டே நதியை கடந்து சென்று விடலாம் என்று. ஆக அதுபோல் வெறும் வாய்ச்சொல் வீரராக ஆகக்கூடாது. இது போல் அநேகர் உள்ளனர். அந்த ராம் ராம் கதை சொன்னும் நேற்று கூட. அதான் அந்த ஒரு பண்டிதர் இருந்திருக்காரு. அவரு ராம் ராம் சொல்லிக்கிட்டு இந்த நதியை கடந்து போங்க, கடந்து போயிடலான்னு அவர் சும்மா வாய்ச்சொல் வீரரா, சும்மா வாயை திறந்து ஞானம் கொடுக்கக்கூடியவரா மட்டும் இருந்திருக்காரு. அவர் பேச்சு கேட்டு மற்ற எல்லாருமே கடந்து போயிட்டாங்க நதியை. இவர் மட்டும் இவரும் ராம் ராம் சொல்லிட்டே இவரால அந்த கவனம் கொடுத்து நடக்க முடியல. இவர் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டார் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அதனால வெறும் வாய்ச்சொல் வீரரா மட்டும் இருக்காதீங்க, அதை செயல்படுத்தி காட்டுங்க. உங்க பேச்சை கேட்டு மற்றவங்க எல்லாம் மாறி போயிட்டாங்க, கரெக்டா தந்தை நினைவுல போறாங்க, ஆனா நீங்க தான் நினைவுல இல்லாம இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். மிக நன்றாக புரிய வைக்கிறார்கள்.
ம், ஆனால் யோகா இல்லை. ம், நாள் முழுவதும் தேக அபிமானத்தில் உள்ளனர். இல்லை ம், என்றால் பாபாவுக்கு சாட் அனுப்ப வேண்டும். ம், நான் இன்ன நேரம் எழுந்திருக்கிறேன், இவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு செய்தியும் தருவதில்லை. ம், ஞானத்தில் பொய் புரட்டு சரடு அதிகம் விடுகின்றனர். ம், ஞானத்தில் பொய் புரட்டு சரடு அதிகம் விடுகின்றனர். ம், யோகம் இல்லை. மிக பெரியவர்களுக்கெல்லாம் ஞானம் சொல்கின்றனர் என்ற போதிலும் யோகத்தில் பக்குவம் இல்லாமல் உள்ளனர். அதிகாலை எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா, தாங்கள் எவ்வளவு மிக மிக அன்பானவராக இருக்கிறீர்கள். ம், எப்படி இந்த வியக்கத்தக்க டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது? ம், யாருமே இந்த ரகசியத்தை அறிந்திருக்கவில்லை. ம். ஞானத்துல நல்ல விதத்துல இருக்கீங்க, ஞானம் நல்லா சொல்றீங்க, அதுல பொய் புரட்டு சரட வர்றவங்களும் இருக்காங்க. ஆனா யோகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. யோகத்துக்கு அதிகமான கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ம். நீங்க தனிமையில் அமர்ந்து தந்தைய நினைவு செய்யணும், தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செய்யணும். இந்த டிராமா கூட எப்படி ஒரு வியக்கத்தக்க டிராமாவா உருவாயிருக்குது பாபா. நாங்க கூட இப்படி தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானம் ஆகிறோம் அப்படின்னா அது உங்கள் மூலமா தான் ஆகிறோம். நாங்க சத்துவ பிரதானத்துல இருந்து மீண்டும் தமோ பிரதானமா ஆக வேண்டியது இருக்குது இந்த டிராமா படி. இந்த காரியம்லாம் இப்படி வியக்கத்தக்க விஷயமா இருக்குது, இதெல்லாம் சிந்தனை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற விஷயங்கள் யாருக்குமே இந்த உலகத்துல தெரியாது அப்படின்னு சொல்லி உரையாடல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரிவா. நல்ல விதமா யோகா பண்ணி தாரணையில கொண்டு வரும்போதுதான் ஆத்மாவுக்கு தேவையான உணவு நிறைவேறும். ஆத்மாவுக்கு தேவையான ஃபுட்டு, சாப்பாடு நிறைவேறும். நல்ல எண்ணம், நல்ல தாரணை தானே அதுக்கு வேணும். ஆமா, சொல்றாரு. எப்பவுமே யோகத்துல இருந்தாதான் ஆத்மா திருப்தி அடையும். வேற எதுலயுமே திருப்தி அடையாது ஆத்மா. நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமா, உடல் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பின்னாடி போனோம்னா திருப்தியாகவே செய்யாது. ஆத்மா திருப்தி ஆகிற ஒரே இடம் யோகத்துல மட்டும்தான். அது பரமாத்மா தந்தை கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஓகே, ஆத்மாவையும் தெரியாது, பரமாத்மாவையும் தெரியாது. இச்சமயம் மனிதர்கள் மிருகங்களை விடவும் மோசமாக உள்ளனர். நாமும் அதுபோல்தான் இருந்தோம். நம்ம பாருங்க, அப்படிதான் இருந்தா இப்ப மாறி இருக்கோம்னு சொல்ல. மாயாவின் ராஜ்யத்தில் எவ்வளவு மோசமான நிலையாகிவிட்டது. இந்த ஞானத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். சொல்லுங்கள், ஆத்மா நீங்கள் இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள், நீங்கள் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். முதலிலோ தன்னை ஆத்மா என உணருங்கள். ஏழைகளுக்கோ இன்னும் கூட சுலபம், பணக்காரர்களுக்கோ சுமைகள் அதிகம் உள்ளன. பாபா சொல்கிறார், நான் வருவதே சாதாரண உடலில். அதிக ஏழையும் இல்லை, அதிக பணக்காரரும் இல்லை. இப்போது நீங்கள் அறிவீர்கள். கல்பகல்பமாக பாபா வந்து நமக்கு இதே கல்வியை கற்றுத்தருகிறார். பாவனமாக எப்படியாவது என்பது பற்றி. மற்றபடி உங்கள் தொழில் முதலியவற்றில் பிரச்சனைகள் இருக்கலாம். அதற்காக பாபா வரவில்லை. நீங்களோ பதித்த பாவனா வாருங்கள் என்றுதான் அழைக்கிறீர்கள். ஆகவே பாபா பாவனமாவதற்காக யுக்தி சொல்கிறார். இந்த பிரம்மா தாமே கூட எதையும் அறியாது இருந்தார். நடிகராக இருந்து கொண்டு டிராமாவின் முதலிடைகடை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்களை என்னவென்று சொல்வார்கள்? டிராமால எல்லாரும் நடிகர்களா இருக்கீங்க. நடிகர்களுக்கு டிராமாவை பத்தியே தெரியலன்னா என்னன்னு சொல்றது? அதனாலதான் சொல்றாரு, இந்த சமயத்துல எல்லாரும் மிருகங்களை போல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்கல, பரமாத்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்கல. இந்த டிராமால நம்ம நடிகர்களா இருக்கோம், அந்த விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் ஏழைகள் இந்த விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. பணக்காரர்களுக்கு புத்தியில நிறைய சுமை இருக்குது, அதனால இந்த விஷயத்தெல்லாம் தாரணை செய்ய முடியல. இந்த பிரம்மாவுக்கு கூட எந்த விஷயம் தெரியாம தான் இருந்துச்சு. இப்பதான் பரமாத்மா தந்தை வந்து இவருக்கும் புரிய வச்சுட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஒரு கல்பமும் பாபா வந்து நமக்கு இது வந்து இந்த கல்வியை கற்றுத்தருகிறார், சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு நமக்கு தான் தெரியுது. அப்படின்னு நம்ம ஆவது எப்படி? இந்த உங்க தொழில் முதலிய பிரச்சனைகளே இருக்கலாம், அதுக்கெல்லாம் நான் வரலன்ட்டாரு. நீங்க வந்து ஆத்மாவை சுத்தப்படுத்தணும், அது ஒண்ணுக்காக தான் நான் வர்றேன். என்கிட்ட வந்து தொழிலை நல்லா வளர்த்து கொடுங்க, இது செய்யுங்க அது செய்யுங்க எல்லாம் கேட்க கூடாதுன்ட்டாரு. அதுக்கெல்லாம் வரலன்ட்டாரு கண்டிப்பா அடிச்சு. ஆக பாபா பாவனமாவதற்கான யுக்தி சொல்கிறார். அவர்களை என்னவென்று சொல்வார்கள்? நாம் ஆத்மா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நடிகர்கள், இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கிறது என சொல்லிவிடுகின்றனர் என்ற போதிலும் அதை அனுபவத்துடன் சொல்லவில்லை. நீங்களும் கூட நடைமுறையில் அறிவீர்கள். நாம் ஆத்மா மூலவதனத்தில் வசிப்பவர்கள், நாம் ஆத்மா அவினாஷி. இதுவோ புத்தியில் நினைவிருக்க வேண்டும். அனைவருக்கு யோகம் முற்றிலும்
ம். இல்லை தேகாபிமானத்தின் காரணத்தால் பிறகு தவறுகளும் அதிகம் நடைபெறுகின்றன. சொல்லுங்க பிரதர். ஓம் ம். சாந்தி. ம். ஆத்மா அதாவது ஆத்மா அபிமானியா இருக்கணும். ஆத்மா அபிமானியா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறும் நடக்காது. நான் அவிநாசி ஆத்மா இந்த நாடகத்துல பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். தேக அபிமானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தலைகீழான காரியம் நடக்கும், தவறான காரியம் செய்திருவீங்க, நடத்தை சரியில்லாம போயிடும் அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஆத்மா அபிமானியா இருக்கணும், அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்றாங்க முக்கியமான விஷயமே ஆத்மா அபிமானியாக வேண்டும், நாம் சதோ பிரதானமாக வேண்டும் என்ற அக்கறை இருக்க வேண்டும். எந்த குழந்தைகளுக்கு சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற ஈடுபாடு உள்ளதோ அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் கடும் சொல் வெளிப்படாது. ஏதேனும் தவறு நேர்ந்தால் உடனே பாபாவுக்கு தெரியப்படுத்துவார்கள். பாபா, நான் இந்த தவறு செய்து விட்டேன், மன்னியுங்கள். மறைக்க மாட்டார்கள். மறைப்பதால் அது இன்னும் கூட விருத்தி அடையும். பாபாவுக்கு செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். பாபா பதில் எழுதிவிடுவார். உங்களது யோகம் சரியாக இல்லை, பாவனமாக வேண்டியதுதான் முக்கியமான விஷயம். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் கதை உள்ளது. முடிந்தவரை இதே கவலை இருந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும், தேகாபிமானத்தை விட்டுவிட வேண்டும். நீங்கள் ராஜரிஷிகள், அடயோகிகள், ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. உங்களுக்கு சத்துவ பிரதானமா ஆகணும் அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா தான் சத்துவ பிரதானம் ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவலையற்ற மகாராஜாவா இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அது இந்த உலக பிரச்சனைகளை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, எல்லாமே டிராமா நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா நீங்க சத்துவ பிரதானம் ஆகணும் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உங்களை புருஷார்த்தத்தை அதிகப்படுத்தும். அதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி சத்துவ பிரதானம் ஆகிறது, தந்தை நினைவுனால எப்படி தூய்மையாகிறது, நம்மளுடைய நடத்தை தெய்வீக குணங்கள் நிரம்பியதா இருக்குதா, இல்ல தவறான காரியம் நடந்துகிட்டு இருக்குதா, ஏதாவது தவறான காரியம் நடந்துச்சுன்னா கூட பாபா கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாரு. பாபா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தவறு செய்துட்டேன் அப்படின்ற உண்மையா இருக்கணும் தந்தை கிட்ட. உண்மையை மறைச்சிங்க அப்படின்னா அந்த தவறுகள் கூட அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால தந்தை கிட்ட உண்மையை சொல்லிட்டு மீண்டும் அந்த தவறு நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அடயோகிகள் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. ராஜயோகத்தை பாபா தான் கற்பிக்கிறார். ஞானமும் பாபா தான் தருகிறார். மற்றபடி இப்போது உள்ள தமோ பிரதான பக்தி ஞானத்தை பாபா மட்டுமே சங்கமயுகத்தில் வந்து தருகிறார். பாபா வந்துள்ளார் என்றால் பக்தி முடிவடைந்தாக வேண்டும். இந்த உலகமும் முடிந்துவிட போகிறது. ஞானம் மற்றும் யோகத்தினால் சத்தியுகத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. பாபா வந்தோடனே பக்தி முடிஞ்சிடணும். பக்தி முடிஞ்சாச்சு, இந்த பழைய உலகம் முடிய போகுது. நீங்க இப்போ உங்களுடைய ஞானம் மற்றும் யோக பலத்தினால சொர்க்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சங்கமயுகத்துல வந்து தர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா. ஓகே பிரதர். இப்போ சொல்றாங்க பக்தி என்ற பொருளே வேறு. மனிதர்கள் பிறகு சொல்லி விடுகின்றனர் சுகம் துக்கம் எல்லாமே இங்கேதான் என்று. இப்போது குழந்தைகள் உங்கள் மீது பெரிய பொறுப்பு உள்ளது. தனக்கு நன்மை செய்வதற்கான யுக்தியை உருவாக்கி கொண்டே இருங்கள். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாவன உலகம் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம், இதுவோ அசாந்தி தாமம், துக்கதாமம். முதலில் முக்கிய விஷயம் யோகத்தினுடையது. யோகம் இல்லை என்றால் ஞானத்தின் வெறும் வார்த்தைகள் மட்டும் உள்ளன. பண்டிதரை போல் நடைமுறையில் எதுவும் இல்லை. தற்சமயத்திலோ ரித்தி சித்தி செப்படி வித்தைகள் கூட அதிகம் வெளிவந்துள்ளது. ஏன் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, ஸ்டாப் பண்ணிட்டேன், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அது வேணாம். சரி, ஓகே. அது அந்த ரித்தி சித்தி போன்றவை கூட இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது, வெளிவந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யல அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. நீங்க வெறும் ஞான யோகத்தின் பயிற்சியின் மூலமா தான் உலகத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ரித்தி சித்தியின் மூலமா தவறான காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு நல்ல விதமான காரியங்கள் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிராமணர்கள் ராஜ ரிஷிகள் அப்படின்னா எப்படி இருக்கணும், ராஜாவாக கூடியவர்களா ஆகணும். அதற்காக இப்ப சன்னியாசிகள் போல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் அவங்க எல்லாம் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், நீங்க எல்லையற்ற சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது போல நீங்க எல்லையற்ற சன்னியாசிகள். இப்ப நீங்க அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கான காரியம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர்.
வெளிவந்துள்ளது. அதாவது செப்படி வித்தைகள் கூட அதிகம் வெளிவந்துள்ளது. இதனுடன் ஞானத்தின் தொடர்பு எதுவும் கிடையாது. ம். மனிதர்கள் எவ்வளவு பொய்யிலேயே சிக்கிக் கொண்டுள்ளனர், ம். பத்தித்தாக உள்ளனர். பாபா தாமே சொல்கிறார், நான் பத்தித்த உலகில் பத்தித்த சரீரத்தில் வருகிறேன். ம். பாவனமானவர்களோ இங்கே யாருமே கிடையாது. இவரோ பிரம்மா தம்மை பகவான் என சொல்வது இல்லை. ம். இவரும் சொல்கிறார், நானும் பத்தித்த பாவனமானால் ம். பரிசு ஆகிவிடுவேன். பத்தித் பாவனமானால் பரிசு ஆகிவிடுவேன். பிரம்ம பாபா சொல்றாரு. ம். ம். நீங்களும் பரிசு ஆகி விடுவீர்கள். ஆக முக்கிய விஷயம் இதுதான், நாம் பாவனமாக எப்படி ஆவது. நினைவு மிகவும் அவசியம். எந்த குழந்தைகள் நினைவில் கவனக்குறைவாக உள்ளனரோ அவர்கள் சொல்வார்கள், நான் சிவபாபாவின் குழந்தையாகவே தான் இருக்கிறேன், நினைவில் தான் இருக்கிறேன். ஆனால் பாபா சொல்கிறார், அதெல்லாம் போய் கவனக்குறைவு. இதில் முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலை எழுந்து ஆத்மா என உணர்ந்து அமர வேண்டும். ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும் இல்லையா? இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிறீர்கள். யாருக்காவது நன்மை செய்பவர் என்றால் அவருக்கு மகிமையும் செய்யப்படுகிறது இல்லையா? அது தேகத்தின் மகிமையாக உள்ளது. இதுவோ நிராகார் பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை. இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். யாராவது நன்மை செய்தாங்கன்னா அவங்களுக்கு மகிமை செய்வீங்க இல்லையா? அது போல தந்தை உங்களுக்கு செய்த நன்மைக்கு இப்ப அந்த பூஜை புனஸ்காரம்லாம் அவங்க செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மகிமையை பத்தினா நீங்க இப்ப நல்ல விதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீங்க ஆத்ம அபிமானி ஆகணும், தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், இப்ப மகிமை எல்லாமே தந்தைக்குரியதான் அப்படின்றத புரிய வச்சிருக்காரு. புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஏணிப்படி வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. நாம் 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம், கீழே இறங்கியே வருகிறோம். இப்போதோ பாவங்களின் குடம் நிரம்பி விட்டுள்ளது. அது எப்படி தூய்மையாவது? அதனால் பாபாவை அழைக்கின்றனர். நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தினர், தர்மம் மற்றும் அரசியல் சார்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாபா அனைத்து 84 பிறவிகளின் சக்கரத்துல நீங்க இறங்கி வந்தது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க பாண்டவ அரசாங்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க. தர்மம் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களை இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. தர்மம்ன்றது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதுவும் ஸ்தாபனையாகுது. கூடவே அந்த ராஜ்யம் இருக்குது இல்லையா, சொர்க்கத்தின் ராஜ்யம், சத்தியுக திரேதாயுகத்தின் ராஜ்யம், அந்த ராஜ்யம் தான் அரசியல் அப்படின்றது சொல்றாரு. நீங்க தர்மம் மற்றும் அரசியல் சார்ந்தவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஸ்டர் ஓகே, சரி வாசிங்க. தர்மங்களின் விஷயத்தை புரிய வைக்கிறார். ஆமா, வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த தர்ம ஸ்தாபகர்கள் என்ன செய்கின்றனர்? அவர்களின் பின்னால் மற்றவர்களும் கீழே இறங்கி இறங்கி வர வேண்டியுள்ளது. மற்றபடி அவர்கள் மோட்சம் எதுவும் தருவதில்லை. பாபாதான் கடைசியில் வந்து அனைவரையும் பவித்திரமாக்கி திரும்பவும் அழைத்து செல்கிறார். அதனால் அந்த ஒருவரை தவிர வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. பிரம்மாவுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு மகிமையும் கிடையாது. பாபா வந்திருக்கவில்லை என்றால் நீங்களும் என்ன செய்திருப்பீர்கள்? இப்போது பாபா உங்களை உயரும் கலையில் கொண்டு செல்கிறார். உங்களால் அனைவருக்கும் நன்மை என்று பாடவும் செய்கின்றனர். ஆனால் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. மகிமையோ அதிகம் செய்கின்றனர். அதாவது அந்த தர்ம பிதாக்கள் வாராங்க அப்படின்னா அவங்கலாம் ஒன்றும் வந்து தர்மத்தை அவங்கவுங்க தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்தாங்களோ, யாரும் மோட்சம் கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் கிடையாது. உங்களை தான் இறுதி நேரத்தை தந்தை வந்து எல்லாருக்கும் பொது உலகத்தின் தர்மத்தின் அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையும் செய்துட்டு உங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மோட்சம்ன்றது சாந்தி தாமத்துல போய் எல்லாரும் சாந்தியில அமர்ந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்த அப்பா சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப நான் தான் உங்களை இந்த அமைதிக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. தர்மத்தையும் ஸ்தாபனை செய்யறேன், உங்களுக்கு அந்த முக்தியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தந்தைக்கு தான் அந்த மகிமை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. மகிமை எல்லாம் தந்தையினுடைய இதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இப்போது பாபா புரிய வைத்துள்ளார், அழியாததோ ஆத்மா, அதனுடைய ஆசனம் இது. ஆத்மா அழியாதது. காலன் ஒருபோதும் சாப்பிடுவதில்லை. ஆத்மா ஒரு சரீரம் விட்டு வேறொரு பாகத்தை நடிப்பதற்காக சென்று விட்டது. அழுவதற்கான அவசியம் என்ன? நாம் ஆத்மா, சகோதரன். இதையும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா நீங்க சகோதரர்கள் தான். ஆத்மா இங்க பாகத்தை நடிச்சிட்டு இருந்துச்சு ஒரு சரீரத்துல இருந்து. அது சரீரம் விட்டுருச்சு அப்படின்னு நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அது இந்த சரீரத்துல இருந்து நடிக்க வேண்டிய பாகம் முடிஞ்சாச்சு. அது வேறொரு சரீரம் எடுத்து அதனுடைய பாகத்தை நடிக்க போயிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல அழ வேண்டிய விஷயம்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர்.
ஏன் அழுகுறோம் அது அப்படின்னா அந்த சரீரத்தின் மீது உள்ள பற்று அதன் காரணமாக தான் அழுகுறோம். நீங்க தான் ஆத்மான்னு புரிஞ்சிருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு சரீரத்தின் மீது அந்த பற்று, அந்த பற்றுதலை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக தனியாக இருந்து விட்டனர். தந்தை எங்காவது வந்து சந்திப்பார், இதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ம் இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தின் புரிதலும் கிடைக்கின்றது. பல வருடங்களாக கேட்டே வந்திருக்கிறீர்கள். எந்த ஒரு புத்தகம் முதலிய எதையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. ம் புரிய வைப்பதற்காக மட்டுமே மேற்கோள் காட்டுகிறார். ம் அவர் புத்தகத்தை வச்சுலாம் எதுவும் புரிய வைக்கல பாபா. ஆனா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பக்தியின் விஷயத்த சொல்லி புரிய வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதுக்காக தான் தந்தை இந்த குருமார்கள், சன்னியாசிகள், அந்த மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ம், ம். பாபா உண்மையானவர் என்பதால் உண்மையான படைப்பினை படைக்கின்றார். உண்மையை சொல்கிறார். உண்மையினால் வெற்றி, பொய்யினால் தோல்வி. உண்மையான தந்தை உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். ம் ராவணனிடம் நீங்கள் அதிகமாக தோல்விகளை அடைந்திருக்கிறீர்கள். ம் இந்த விளையாட்டுகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. பிறகு இதெல்லாம் இருக்காது. இவை அனைத்துமோ பின்னால் வந்தவை. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புத்தியில் வைப்பது எவ்வளவு சுலபம். ம் அந்த சிருஷ்டி சக்கரத்தை புத்தியில வைக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்குது. ஆனா அந்த சாஸ்திரங்கள் போன்றவையெல்லாம் புத்தியில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்னால என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத சொல்றாரு. சக்கரத்தை நினைவு செய்தீங்கன்னா சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆயிடுவீங்க இல்லையா அப்படிங்கறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சிஸ்டர். சக்கரத்தை ஆழ்வார்னே ஒண்ணு இருக்குல்ல, சக்கரத்தை சுத்தி அந்த சக்கரத்தை ஆழ்வார்னு. ஆமா ஆமா. இந்த சிருஷ்டி சக்கரத்தை புத்தியில் வைப்பது எவ்வளவு சுலபம். நாம் ஞானமோ மிக நன்றாக சொல்கிறோம் என்று புருஷார்த்தி குழந்தைகள் இதில் மட்டுமே குஷி அடைந்து விட மாட்டார்கள். அதோடு கூடவே யோகம் மற்றும் நன்னடத்தை கூட தாரணை செய்வார்கள். நீங்கள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. அன்போடு புரிய வைக்க வேண்டும். பவித்திரமாவதில் எவ்வளவு தொந்தரவுகள் தரப்படுகின்றன. ஞானம் சொல்றீங்க, அது ஓகே தான். ஆனா யோகத்துல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல மட்டும் ஞானம் சொல்றதுல மட்டும் குசி அடையக்கூடாது. யோகத்துலயும் நல்லா இருக்கணும், நன்னடத்தையும் நல்லா இருக்கணும், இனிமையானவர்களா ஆகணும், அப்புறமேலு தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா தெய்வீக குணங்களும் தாரணையா எடுக்கணும். அப்பதான் இதுதான் புருஷார்த்திகளின் குழந்தைகளின் லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிராமா அனுசாரம் நடைபெறுகின்றது. இது உருவாக்கப்பட்ட டிராமா இல்லையா? டிராமாவில் இருந்தால் கிடைக்கும் என்பது அல்ல. முயற்சி செய்ய வேண்டும். தேவதைகளை போன்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். உப்பு நீராக ஆகக்கூடாது. தன்னை பார்க்க வேண்டும். நாம் தலைகீழான நடத்தை மூலம் பாபாவின் கௌரவத்தை கெடுக்காமல் இருக்கிறோமா? சத்குருக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற முடியாது. இவரோ சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர். ஆத்மாவுக்கு இப்போது நினைவு உள்ளது. பாபா ஞான கடலாக, சுகத்தின் கடலாக உள்ளார். நிச்சயமாக ஞானம் கொடுத்து விட்டு சென்றுள்ளேன். அதனால்தான் பாடல் உள்ளது. தந்தை ஞான கடலா இருக்காரு, சுகக்கடலா இருக்காரு, சாந்தியின் கடலா இருக்கார். அதனாலதான் உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற இந்த விஷயத்த மகிமையா பாடிட்டு இருக்கீங்க. தந்தை ஞான கடலா இருக்கார், நாலேஜ்ஃபுல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி தந்தையின் பேர் புகழ, அதாவது தந்தையின் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா சத்குருவுக்கு நிந்தனை செய்தவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம நடத்தையை நல்ல விதத்துல பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஏதாவது தவறா பேசுறோம், தவறா நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பகவான் இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா? பகவானுடைய குழந்தைகள்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் உங்களோட நடத்தை இவ்வளவு கேவலமா இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா யாருக்கு நிந்தனை? ஒண்ணு நமக்கும் நிந்தனை, பரமாத்மா தந்தைக்கு நிந்தனை. அதனாலதான் சத்குருவை நிந்தனை செய்யறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்குரு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதுபடி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதனால் தான் பாடல் உள்ளது. இவருடைய பிரம்மாவுடைய ஆத்மாவில் ஞானம் ஏதேனும் இருந்ததா என்ன? ஆத்மா என்பதென்ன, டிராமா என்பதென்ன யாருக்குமே தெரியவில்லை. மனிதர்கள் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ருத்ர ஞான ஐக்கியத்தை படைக்கின்றார் என்றால் ஆத்மாக்களுக்கு பூஜை செய்கின்றனர். அதனுடைய பூஜை நல்லதா அல்லது தெய்வீக சரீரங்களின் பூஜை நல்லதா? இந்த சரீரமோ 5 தத்துவங்களால் ஆனது. ஆகவே ஒரு சிவபாபாவின் பூஜை தான் கலப்படமற்ற பூஜையாகும்.
இப்போது அந்த ஒருவர் சொல்வதையே கேட்க வேண்டும். அதனால்தான் சொல்லப்படுகின்றது தீயதை கேட்காதீர்கள். ம். பூஜை எப்படிப்பட்ட பூஜை செய்றாங்க? ருத்ரா ஞான யஜ்யம் வளர்க்குறாங்கன்னா, அந்த சாலிகிராம பூஜை அந்த சிவன் லிங்க ரூபத்தை வச்சு பூஜை செய்வாங்க. அதான் சொல்றாரு. இப்ப அந்த சரீரம் அதாவது 5 தத்துவங்களான அந்த தேவி தேவதைகளின் பூஜையும், இந்த சாது சன்னியாசிகளின் சரீரத்துக்கு செய்யக்கூடிய பூஜையெல்லாம் யதார்த்தமானது கிடையாது. அந்த சிவலிங்கம், அந்த பரமாத்மா தந்தையின் அந்த ரூபம் இருக்கு இல்லையா, சாக்கார ரூபம், அதனுடைய மகிமை தான் செய்யப்பட வேண்டும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதுதான் தூய்மையான பக்தி. நாம கூட துவாபர யுகத்துல ஆரம்பத்துல அந்த நிராகார பக்தியில தான் ஆரம்பிச்சோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே சிஸ்டர், இந்த பிரம்மா கூட இந்த ஆத்மா பரமாத்மா டிராமா பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கல, தந்தை தான் வந்து புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்த மனிதர்கள் தானே புரிஞ்சுக்கணும். விலங்குகளுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பகுத்தறியும் சக்தி இருக்குது. பகுத்தறியும் சக்தி கொண்ட நீங்க தான் உங்களை நீங்க மாத்திக்க முடியும். விலங்குகளால தன்னைத்தானே மாத்திக்க முடியாது. அது இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஜீவராசியா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தீயதை கேட்காதீர்கள். ம் நிந்தனையின் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீர்கள். நான் சொல்வதை மட்டுமே கேளுங்கள். இது கலப்படமற்ற ஞானம். முக்கிய விஷயம். எப்போது தேகாபிமானம் விட்டு போகிறதோ அப்போதுதான் நீங்கள் குளிர்ச்சி அடைவீர்கள். பாபாவின் நினைவில் இருப்பீர்களானால் வாயால் கூட தலைகீழான வார்த்தைகளை பேச மாட்டீர்கள். ம் தீய திருஷ்டி இருக்காது. பார்த்தாலும் பார்க்காதவராக இருப்பீர்கள். நமது ஞானத்தின் 3வது கண் திறந்து கொண்டு விட்டது. பாபா வந்து திரிநேத்ரி திரிகால தர்ஷி ஆக்கியுள்ளார். இப்போது உங்களுக்கு 3 காலங்களின் 3 உலகங்களின் ஞானம் உள்ளது. அச்சா. ஓம் சாந்தி. ம். உங்களுக்கு இப்ப 3 காலம் மற்றும் 3 திரிகால தர்ஷி திரிநேத்ரி. அதான் 3ஆம் கண்ணுடையவரா ஆக்கியிருக்கார் தந்தை உங்களை. 3 காலங்களையும் தெரிஞ்சுக்கிட்டவங்களும் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆத்மாவான நீங்க உங்களுடைய ஆத்மா உணர்வை தந்தை எழுப்பியிருக்காரு. இந்த 3 காலம் சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை ஞான கடலா இருக்காரு. அவருக்குள்ள என்ன ஞானம் இருக்குதோ அதை குழந்தைகளாகிய உங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். மேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நமஸ்தே பாபா. தாரணைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானம் சொல்வதன் கூடவே யோகத்திலும் இருக்க வேண்டும். நல்ல நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும். மிக இனிமையானவராக ஆக வேண்டும். வாயிலிருந்து ஒருபோதும் கல் போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. ஞானத்துல நல்ல விதத்துல இருக்கீங்க, யோகத்திலையும் நல்ல விதத்துல இருக்கணும். தாரணையும் தெய்வீக குணங்கள், தாரணை நடத்தையும் நல்ல விதத்துல இருக்கணும். மிக மிக இனிமையானவர்களாக இருக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். உள்நோக்கு முகமுடையவராகி தனிமையில் அமர்ந்து தனக்குத்தான் ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். பாவனமாவதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். அதிகாலை எழுந்து பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். உள்நோக்கு முகமுடையவரா இருக்கணும். ஆத்மா அபிமானியா ஆகணும். பரமாத்மா தந்தையை நல்ல விதத்தில் நினைவு செய்யணும். பாவனமாவதற்கான யுக்தியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். வரதானம் கொடுக்குறாங்க. வயர்லெஸ் செட், கம்பி இல்லா ஒயர் மூலமாக விநாச காலத்தின் கடைசி நேர கட்டளையை கேஸ்டிங் அறிந்து கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய வாய்ஸ்லெஸ் சப்தத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆகுக. விநாச கால கடைசி நேரத்தின் கட்டளையை அறிந்து கொள்வதற்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட புத்தி தேவையாக உள்ளது. உலகில் விஞ்ஞானிகள் வயர்லெஸ் கருவி மூலம் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சப்தம் சென்று அடைகிறது. இங்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலைதான் வயர்லெஸ் ஆகும். இந்த வயர்லெஸ் மூலமாக உங்களுக்கு இந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்ற சப்தம் வரும். யார் பாபாவின் நினைவில் இருக்கின்றார்களோ, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார்களோ, அசரீரி ஆவதற்கு பயிற்சி செய்கின்றார்களோ, விநாச காலத்தில் அவர்களுக்கு விநாசமாக இருக்காது. ஆனால் தங்கள் விருப்பப்படி சரீரத்தை விடுவார்கள். வயர்லெஸ் மற்றும் வாய்ஸ்லெஸ் அந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். வயர்லெஸ் அப்படிங்கிறது இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் இருக்குது, அதை மொபைலில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். மொபைலில் சவுண்டை கொட்டும்போது ப்ளூடூத் அந்த இயர்ஃபோன்லேயும் சவுண்டு கொடுது இல்லையா? டிவி ரிமோட் பார்க்குறோம், டிவி எங்கேயோ இருக்குது, கையில் ரிமோட்டை வச்சு அதை சவுண்டை கூட்டுறோம் குறைக்கிறோம் இல்லையா? சயின்டிஸ்ட் எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க. வயர்லெஸ் மூலமாக, இந்த வயர்லெஸ் செட் மூலமாக ஒரு நல்ல ஒரு
ஒரு சாதனத்தை உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அது போல நீங்க வாய்ஸ்லெஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. வாய்ஸ்லெஸ் அப்படின்னா ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தையை நினைக்கணும். சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில உங்க புத்தி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தந்தை கிட்ட இருந்து கட்டளை கிடைக்குது அப்படின்னா அதை உங்களால கேட்சிங் பண்ண முடியும். சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலை, அதைத்தான் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாய்ஸ்லெஸ் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கும் போதுதான் இறுதி நேர விநாச நேரம் காட்சி வரும்போது, இங்க நீங்க போங்க, இது பாதுகாப்பான இடம் இல்ல, இங்க தள்ளி போங்க, இன்னும் கொஞ்சம் இங்க போங்க அப்படின்லாம் சொல்லி கட்டளை பாபா கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னா சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில உங்க புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேலு நீங்க அந்த அசரீரி பயிற்சியும் கூடவே செய்துட்டு இருப்பீங்க. சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கும்போது அசரீரி பயிற்சியும் ஆட்டோமேட்டிக்கா செய்துட்டு இருப்போம். அப்ப இந்த விநாசத்தின் காட்சி உங்களுக்கு விநாசமாவே தெரியாது. உங்கள் விருப்பப்படி நீங்க சரீரத்தை விட்டு போகக்கூடியவர்களா ஆயிடுவீங்க அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். வரதானே கொடுத்துருக்காரு பாருங்க இன்னைக்கு. சூப்பரா இருக்கு. வயர்லெஸ், வாய்ஸ்லெஸ். இன்னொன்னு வைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாரு. வைஸ்லெஸ், விசிஎஸ் வைசஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு என்னன்னா விகாரமற்ற உலகம். வைஸ்லெஸ் விகாரம். ஆமா, விகாரமற்ற. இப்ப கூட பாருங்களேன், அந்த வாய்ஸ்லெஸ் கூட எப்படி இருக்கும், நம்ம விகாரங்கள் எதுவுமே இல்லாம அந்த சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கும்போது இயற்கையாவே நம்ம அந்த விகாரங்கள் அற்ற நிலையில தான் இருப்போம். அந்த எப்ப அந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாமே வயர்லெஸ்ஸா இருக்குது. ஆனா சொர்க்கத்துல எல்லாமே அந்த வாய்ஸ்லெஸ் எண்ணங்கள் மூலமாவே அடுத்தவங்கள புரிஞ்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன்னா உங்களுடைய எண்ணங்களாலே நான் உங்களை, நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருப்பேன். அப்படிப்பட்ட ஸ்டேஜ் அந்த சொர்க்கத்துல இருக்கும். அதற்கான பயிற்சி தான் பாபா இங்கேயே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தந்தையினுடைய அந்த மனதின் என்ன என்ன கட்டளைகள் கிடைக்குதோ, அவருடைய மனதின் உணர்வுகள் எப்படி இருக்குதோ அதெல்லாம் நம்ம இங்க ஃபீல் பண்றோம் இல்லையா? சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில இருந்து அதை ஃபீல் பண்றோம் அப்படின்னா இதுவும் கூட நமக்கு சம்ஸ்காரமா ஆகுது. இந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் நம்ம சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் போய் ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவங்களா இருப்போம். அதனால தான் அது சுகதாமமா இருக்கும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது சிஸ்டர், எல்லாமே ஒவ்வொரு இன்டர்லிங்கா இருக்கும். சரி, ஓகே, சரி வாசிங்க எடுத்து. அப்போ ஸ்லோகன் சொல்றேங்க. யோகத்தை பாபா நினைவு ஒதுக்கி வைத்துவிட்டு காரியங்கள் செய்வது என்பது சோம்பேறித்தனமாகும். அதாவது டு புட் யோகா அசைட், யோகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு டு புட் யோகா அசைட் அண்ட் பிகம் பிஸி ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆக்ஷன். ஒதுக்கி வைத்துவிட்டு கர்மங்கள் செய்வது இஸ் கேர்லெஸ்னஸ், சரியான சோம்பேறித்தனமாகும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. To put yoga aside and become busy just performing actions is carelessness. அதாவது தந்தையின் நினைவு இல்லாம காரியம் செய்தீங்கன்னா அது மிகவும் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றார். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல தந்தையின் நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். கர்ம யோகியா இருக்கணும் அப்படின்னு சொல்வாரு. அதான் இன்னைக்கு கர்ம யோகியா இல்லைன்னா அது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஏன்னா புத்தி வேற பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கும். தந்தை நினைவு இல்லை, தந்தை சொன்ன விஷயத்த சிந்தனை செய்யலாம் அப்படின்னா வீண் விஷயத்தையும் விகார விஷயத்தையும் இந்த உலகியல் விஷயத்தையும் சிந்திக்க போயிடும் புத்தி. அதனால அது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்ற. வீண் விஷயத்தை சிந்திக்கிறதே சோம்பேறித்தனம்னு சொல்லியிருக்காரு. தந்தை நினைவு, தந்தை கொடுத்த விஷயத்த சிந்தனை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும். நினைக்கிறதே சோம்பேறித்தனம் சொல்லிட்டாரு. பாபாவை தவிர யார நினைச்சாலும் விபச்சாரத்தனம் சொல்லிட்டாரு. ஆமா, ஓகே, சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க அவ்யக்த சமிக்கை ஆன்மீக இந்த மாசம் ஃபுல்லா அந்த ராயல்டி, பியூரிட்டி, பர்சனாலிட்டி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்மீக ராயல்டி தெய்வீகத்தன்மை மற்றும் பியூரிட்டி தூய்மை என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மையின் ஆளுமை என்பது ஒருவர் நினைவில் இருப்பது. தூய்மைன்னா ஒருவர் நினைவில் இருக்கணும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவரை தவிர பாபா தவிர யாரும் இல்லை. இந்த பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ண நிலையை அடைவதற்கு ஏக் விரதா ஒருவர் நினைவு என்ற பாடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏக் விரதா என்ற படத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. பாவனை, சுப விருப்பம், பார்வையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆன்மீக ரூபத்தில், அதாவது பரிஸ்தா ரூபத்தில் பார்க்கவும். சுபபாவனை, சுப விருப்பம், பார்வையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆன்மீக ரூபத்தில் பரிசா ரூபத்தில் பார்க்க சொல்லியிருக்காங்க.
கர்மங்களின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தினை தரவும் மேலும் சுகத்தினை எடுக்கவும். ம். செயல்கள் மூலம், கர்மங்கள் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தினை தரவும் மேலும் சுகத்தினை எடுக்கவும். ம். சுகம் கொடுங்கள், சுகம் எடுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும், நிந்தனை செய்தாலும், அவமரியாதை செய்தாலும் நீங்கள் சீதலா தேவி, சீதலா தேவனாக ஆகவும் ம். அப்படின்னு சமிக்கை கொடுத்துருக்காங்க அப்பா. தூய்மையின் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூரிட்டியின் அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏக் விரதா, பாபாவின் நினைவு, ஒருவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படிங்கிற நினைவு தான் அந்த தூய்மையின் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சம்பூர்ண நிலை அடையணும்னாலும் இந்த ஏக் விரதா அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த ஏக் விரதாவின் கூடவே என்ன காரியம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, சுபபாவனை இருக்கணும். அந்த சுபமான விருப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த உள்ளுணர்வு அப்படிப்பட்டதா இருக்கணும். உங்களுடைய பார்வை ஆத்மீக பார்வையா இருக்கணும். ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கணும். இல்ல பரிஸ்தாரபத்தை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கணும். உங்களுடைய கர்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். நீங்களும் சுகம் கொடுங்க, சுகத்தை எடுத்துக்கவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. துக்கத்தை எடுத்துக்கக்கூடியவங்களாவும் இருக்கக்கூடாது. நிந்தனை வருது, அவமரியாதை வருது அப்படின்னாலும் அதை எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கணும் அப்படின்றத அந்த அவ்வியக்த சமிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அற்புதமான முரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.